ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஆல் அப்டேட்ஸ் ஃபார் யூ. ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் டிஆர்பி எக்ஸாம் கொஷின் தான் வந்து பார்க்க போகிறோம். 24/12/2023 வந்து எக்ஸாம் நடந்துச்சு. ஸோ நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் நிறைய வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த கொஷினை நீங்கள் ரிப்பீட்டடாக படிச்சிருந்தாலே இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் இருந்தால் நிறைய கொஷின் வந்து இந்த எக்ஸாம்லேயே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா டிஆர்பி வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீயை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். திரூர் PACCSன் முதல் தலைவர் யார்? ஆப்ஷன் ஏ ஆதி நாராயணன். எந்த வகையான கூட்டுறவு முதன்மையாக அதன் உறுப்பினர்களுக்கு சுகாதாரம் அல்லது பயன்பாடுகள் போன்ற சேவைகளை வழங்குவதில் கவனம் செலுத்துகிறது? ஆப்ஷன் சி சேவை கூட்டுறவு. கூட்டுறவு சங்கத்தின் பதிவு மற்றும் பிற செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துவது யார்? ஆப்ஷன் டி RCS. 1877ஆம் ஆண்டில் ஜெர்மனியில் உருவாக்கப்பட்ட கிராமப்புற கூட்டுறவு சங்கங்களின் பொது ஒன்றியம்? ஆப்ஷன் பி ரைபீசன் யூனியன். அகில இந்திய கிராமப்புற கடன் மறு ஆய்வு குழுவின் தலைவர்? ஆப்ஷன் பி வெங்கடப்பையா. இந்த கொஷின் வந்து நான் ரிப்பீட்டடாக உங்களுக்கு வந்து எல்லா கொஷின்லையுமே வந்து சொல்லியிருக்கேன். கூட்டுறவு தொழிலாளர் சங்கங்களின் முன்னோடி யார்? ஆப்ஷன் பி இத்தாலி. கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் 1904 எந்த அறிக்கையை அடிப்படையாக கொண்டது? ஆப்ஷன் ஏ பஞ்ச கமிஷன் அறிக்கை. தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் 1983 படி ஒரு கூட்டுறவு சங்கத்தை பதிவு செய்ய எத்தனை உறுப்பினர்கள் தேவை? ஆப்ஷன் சி 25. இந்த கொஷினையுமே வந்து ரிப்பீட்டடாக வந்து நான் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். TNCS சட்டம் 1983 உள்ள தாவா எந்த பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளன? ஆப்ஷன் ஏ 90. TNCS சட்டம் 1983 கூடுதல் கட்டணம் கூறப்பட்ட பிரிவு? ஆப்ஷன் டி 87. ஒரு தொடக்க கூட்டுறவு சங்கத்தினை அமைக்க தேவையான உறுப்பினர்களின் எண்ணிக்கை? ஆப்ஷன் பி 25. இதுவுமே ஒரு ரிப்பீட்டட் கொஷின் தான். கூட்டுறவு இயக்கத்தின் முன்னோடிகளான லூஷாட்டி மற்றும் ஓல் லெம்பர்க்? ஆப்ஷன் பி இத்தாலி. மேக்லகன் குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? ஆப்ஷன் பி 1914. உச்ச கூட்டுறவு சங்கத்தின் தணிக்கை அறிக்கை எதன் முன் வைக்கப்படும்? ஆப்ஷன் சி மாநில சட்டசபை. விவசாய உட்கட்டமைப்பு வசதிகள் எனப்படுவன யாவை? இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1, 2, 3 மட்டும். 97வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் இந்த ஆண்டில் இயற்றப்பட்டது? ஆப்ஷன் பி 2011. 1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு வேளாண்மை சங்க சட்டத்தில் கூட்டுறவு சங்கத்தினை பதிவு செய்தல்? ஆப்ஷன் ஏ பிரிவு 3 முதல் 20A வரை. இதுவுமே ஒரு ரிப்பீட்டட் கொஷின் தான். எந்த ஒரு நபரும் ஒரே சமயத்தில் டேஷ் எண்ணிக்கைக்கு மேலான பதிவு பெற்ற சங்கங்களை நிர்வாக குழு உறுப்பினராக இருக்க முடியாது? ஆப்ஷன் டி 5. NCUI என்பது? ஆப்ஷன் பி இந்திய தேசிய கூட்டுறவு ஒன்றியம். இந்தியாவின் முதல் கூட்டுறவு கடன் சங்கம் அமைந்த இடம்? ஆப்ஷன் சி திரூர். UPA என்பதில் U என்பது எதனை குறிக்கிறது? ஆப்ஷன் ஏ யூனிஃபைடு. இந்தியாவில் உள்ள நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளின் பதிவு மற்றும் மேலாண்மை நடவடிக்கைகளை யார் நிர்வகிப்பது? ஆப்ஷன் சி RCS. வங்கிகள் ஒழுங்குமுறை சட்டம் 1949 கூட்டுறவு வங்கிகளை சேர்க்க சட்ட திருத்தம் எந்த ஆண்டு மேற்கொண்டது? ஆப்ஷன் பி 1966. பேசல் குழு எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் சி வங்கி சீர்திருத்தம். கூட்டுறவு சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு டேஷ் பொறுப்பு உள்ளது? ஆப்ஷன் ஏ வரையறுக்கப்பட்டுள்ளது. DCCBS ஸ்டாண்ட்ஸ் ஃபார்? ஆப்ஷன் ஏ டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ். இதுவுமே வந்து ஒரு ரிப்பீட்டட் கொஷின் தான். இன்டர்நெட் பேங்கிங் என்பது டேஷ் என்றும் அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் டி இவை அனைத்தும். டேஷ் கூட்டுறவு அடிப்படையில் விவசாயிகளுக்கு குறுகிய மற்றும் நடுத்தர கால கடன் வழங்குவதற்கான ஒரு மாநில கட்டமைப்பின் உச்சம்? ஆப்ஷன் சி மாநில கூட்டுறவு வங்கிகள். அமுல் நிறுவனம் தொடங்கப்பட்ட வருடம்? ஆப்ஷன் பி 1946. இதுவுமே ஒரு ரிப்பீட்டட் கொஷின் தான். 1969 முதல் 70 NDDB பால்களின் வளர்ச்சிக்கான ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது? இதுக்கு ஆப்ஷன் பி ஆபரேஷன் வெள்ளம். இவற்றில் கூட்டுறவு வங்கியின் சிறப்பு அம்சங்கள் யாவேன்னு அப்படி கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும். அதான் சரி. CRR டேஷுக்கு குறையாத மொத்தம் NTDLல் பராமரிக்கப்பட வேண்டும்? ஆப்ஷன் பி 3%. இந்திய ரிசர்வ் வங்கி தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் சி 1949. சட்டப்பூர்வ நீர்ம ஆதார நிதி பற்றி அறிவுறுத்தும் வங்கி ஒழுங்குமுறை சட்டப்பிரிவு? ஆப்ஷன் சி பிரிவு 24. புதிய பொருளாதார கொள்கை டேஷ் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆப்ஷன் பி 1991.
கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் மற்றும் விதிகளின்படி நடத்தப்பட்ட தணிக்கை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ சட்டப்பூர்வ தணிக்கை. தேய்மானம் என்பது? ஆப்ஷன் பி ஒதுக்கீடு. இருப்பாய்வு தயாரிப்பதன் மூலம் எவ்வித பிழையினை கண்டுபிடிக்க உதவுகிறது? ஆப்ஷன் சி செய்பிழை. வருமானத்திற்கு மேல் அதிக செலவு என்பது? ஆப்ஷன் ஏ நட்டம். வரைவுக்குரிய மாற்றுச்சீட்டு என்பது? ஆப்ஷன் ஏ முதன்மை பதிவு. வணிகம் டேஷின் கிளையாகும்? ஆப்ஷன் ஏ மற்றும் டி வியாபாரம் பொருளாதாரம். இந்தியாவின் வளர்ச்சிக்காக எத்தனை நீக்கம் செய்து நிதி ஆயோக் உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் பி திட்டமிடல் ஆணையம் பிளானிங் கமிஷன். இந்த கொள்கையின் அடிப்படையில் காந்திய பொருளாதாரம் இயங்குகிறது? ஆப்ஷன் பி ஒழுக்க நெறி அடிப்படை. கூட்டுறவு சங்கங்களுக்கு தணிக்கை சான்று எந்த விதியின் கீழ் வழங்கப்படுகிறது? ஆப்ஷன் டி விதி 102(8). கணினியின் இயற்பியல் பகுதி டேஷ் என அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் பி வன்பொருள் ஹார்ட்வேர். விளக்கப்படங்களின் வரைகால பிரதிநிதித்துவம் எதை குறிக்கிறது? ஆப்ஷன் பி தகவல். QR குறியீடு டேஷ் பரிமாணம் கொண்டது? ஆப்ஷன் பி 2. கட்டிட வரைபட திட்டம் போன்றவற்றை அச்சிட பயன்படும் வெளியீடு சாதனம் எது? ஆப்ஷன் பி வரைவி. MIS எதற்கு உதவுகிறது? ஆப்ஷன் டி இவை அனைத்தும். விண்டோஸ் OSன் கோப்பு மேலாளர் என்றழைக்கப்படுவது? ஆப்ஷன் சி விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 50 கொஷின்லேயே ஒரு 20 கொஷின் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ப்ரீவியஸ் எக்ஸாமில் கேட்ட கொஷின் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த கொஷின்லாம் வந்து அகைன் படிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தராக மற்ற கொஷின்ஸ்லாம் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.